ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் வந்து 3/4 கிலோ போல் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொழுப்பு கறியை வாங்கிக்கோங்க பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். எலும்பு கொழுப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து 3/4 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ் தான் பண்ண போகிறேன். சீரக சம்பாவில் பிரியாணி போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைம் வந்து நான் இந்த கேஸ் ஸ்டவ்வில் பிரியாணி செய்யலை, விறகடுப்புலாம் செய்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேஸ் ஸ்டவ் பிரியாணி வர விறகடுப்பில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். தம் பிரேக் பண்ணுறது எல்லாமே நல்லா மனமாக இருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரெண்டுக்குமே இருக்கும். இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு வந்து ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தனியாக அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து 3/4 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ்லோன்னு டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சரியான அளவுக்கு ரைஸும் மட்டனும் சேர்க்கும் போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ரைஸு நிறையா இருந்த மாதிரி இருக்கும், மட்டனும் நல்லா இருக்கும். நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருக்கு. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மேலே வந்து மட்டன் பிரியாணியும் ரைத்தா தான் இன்றைக்கி. எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துச்சு. நாங்கள் வந்து புதுசாக வந்து த்ரெட் பேங்கிள் பிஸ்னஸ் வந்து செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக வந்து பிக் வந்து அனுப்புதான் மாடலுக்கு. இதுக்கு தனியாக வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் மிலா விலாக்ஸில். நீங்கள் தேவைன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான பேங்கிள்ஸ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.